Hi, hello, welcome மக்களே. Welcome to basic JavaScript learning. ஓகே, இப்போ டைம் 5:09 PM. ஓகே, மார்ச் 15th. சரியா? நம்மளுக்கு இது வரைக்கும் ஜாவாஸ்கிரிப்டை பற்றி ஓகே என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருந்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகே ஓகே ஜாவாஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சது யார்? பிரண்டன் ஐக்கட். எப்போ, எந்த வருஷம்? 1995. ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஆனால் அதை வந்து ப்ரோட்டோடைப் பேஸ்டுன்பாங்க. ப்ரோட்டோடைப் பேஸ்டில் பின்னாடி வரும்போது சொல்கிறேன் நான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து கம்பைலர் இல்லை, கம்பைலருக்கு பதிலாக இன்டர்பிரிட்டர்னு இருக்கு. கம்பைலருக்கும் இன்டர்பிரிட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ 10 லைன்ஸ் ஆஃப் கோடு இருந்ததுன்னா கம்பைலர் வந்து அட் ஸ்ட்ரெச் ஒரேடியா மொத்தமா 10 லைனையும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு லோ லெவல் லாங்குவேஜா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கொடுத்துரும். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி. ஆனா இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும்னா லைன் பை லைனா உங்களுக்கு கம்பைல் பண்ணும். புரியுதுங்களா? ஓகே, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுறது வந்து கிளைண்ட் சைடில், கிளைண்ட் சைடு ப்ரௌசர். ப்ரௌசர்னா இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? ஓகே, ப்ரௌசர்னா ஒன்றும் இல்லை, நீங்க யூஸ் பண்ற குரோமு, ஓகே ரெட் கலர் போட்டுக்கிறோம், அதுதான் புரியும். ஓகே, இங்கே யூஸ் பண்ணுற குரோம், ஓகே, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் எட்ஜு, ஓகே, எல்லாமே சரியா? மைக்ரோசாஃப்ட் எட்ஜு, அப்புறம் மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் இதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஜாவா ஸ்கிரிப்டை கிளைண்ட் சைட் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் இது வந்து ஓகே அதாவது ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான், ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து உருவானது தான். சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து உருவானது தான். ஓகே ஓகே ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து உருவானது தான் உங்களுக்கு ஓகே ஜேக்வரி. ஓகே, ஜேக்வரி, அதுக்கப்புறம் ஹேட் ரியாக்ட் இருக்கு, அப்புறம் ஹேவ் டைப் ஸ்கிரிப்ட் இருக்கு. ஓகேவா? சும்மா சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஓகே, ஜாவா ஸ்கிரிப்டுக்குன்னு தனியாக ஆப் கிடையாது, அது ப்ரௌசர் ஆப்போடையே சேர்ந்து வந்துடும். என்ன, நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன். ஓகே, ஸோ அதாவது ஒவ்வொரு டெக்னாலஜியை கற்றுக்கணும்னா ஓகே அந்தந்த டெக்னாலஜிக்கான ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட், ஓகே, இந்த இந்த ப்ரோக்ராமிங் ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓகே வந்து எந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஓகே, குரோம் ப்ரௌசர்ல. ஓகேவா? அலாங் வித் HTML கோடோட. ஸோ அதனால முதல்ல நீங்க வந்து HTML கோடு எப்படி இருக்கும், ஓகே, உங்களுடைய ப்ரௌசர் எப்படி வந்து முதல்ல ஒர்க் ஆகுது, ப்ரௌசர்ல ஒரு HTML ஃபைலு எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாமே HTML தாங்க, அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நீங்க ஒரு கோடு எழுதணும். பாருங்க என்ன பண்றேன்ட்டு. ஓகே, இதெல்லாம் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, அந்த கோடு இருக்கோ அங்கே, இதையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியும். க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் முன்னாடி என்ன பண்ணிக்கணும்னா, ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, டி ஃபோல்டரில் ஓகே மை லேர்னிங் ஒன்று கிரியேட் பண்ணி, ஓகே, மை லேர்னிங்குள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள பேசிக்ஸ், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்டு 3 கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம பேசிக்ஸில் தான் நிறைய பார்ப்போம். சரியா? ஓகே, ஸோ இப்போ பேசிக்ஸ்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. நான் வந்து நோட் பேடில் முதல்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். ஹேவ் HTML. ஓகேவா? இது ஆரம்பிக்கிறேன், இது வந்து HTML ஆரம்பிச்சு ஓகேவா இங்கே முடிக்கிறேன். இது வந்து ஆங்கிள் பிராக்கெட் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் இங்கே HTML டேக்கை இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். எல் போடலையா? ஓகே, எல் போடல. அப்புறம் HTML டேக்கை பாருங்க,
ஸ்லாஷ் HTML. அவ்வளோதான். இங்கே ஆரம்பிக்கிறோம். இது தொடக்கம், இது முடிவு. இதுக்கு நடுவில் என்ன கோடு எழுத போகிறோம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே ஆரம்பிக்கிறது ஹெட்டு அப்படிங்கிற ஒரு டேக். புரியுதுங்களா? ஆர் யூ ஏபிள் டு ஃபாலோ மீ? ஓகே, ஹெட்டு ஆரம்பிக்கிறோம். ஓகே, அதை க்ளோஸ் பண்ணி முடிக்கிறோம் பாருங்க. காப்பி பண்ணிட்டு அடுத்து பேஸ்ட்டு, அப்புறம் மறக்காம இந்த சிம்பிளை கொடுத்துடணும், ஹெட்டு. அப்புறம் ஹெட்டுக்குள்ள டைட்டில் வரணும். ஓகே, அது பாருங்க, டைட்டில் அதாவது ஒரு டேக்குக்குள்ள ஒரு டேக் இருக்கிறத தான் தள்ளி தள்ளி காமிக்கிறோம். ஓகே, டைட்டில், டைட்டில். ஓகேவா? இங்கே உள்ள போயிட்டு வேற ஒண்ணுமே கொடுக்கல. ஓகே, என்ன கொடுக்குறேன்னா ஹாய் கொடுத்துட்டு 3 ஆச்சரியக்குறி. ஓகே, வெல்கம் டு HTML கொடுக்குறேங்க. அவ்வளோதான், வேற ஒண்ணுமே கொடுக்கல. அடுத்தது ஹெட்டுக்கு இங்கே கொடுத்துட்டு பாடி டேக். இதுதான் நீங்க வந்து ஒரு HTML ப்ரோக்ராம் எழுதுறீங்க. ஓகேவா? பாடி டேக்கு, ஓகே, எண்டு. ஓகே, பாடி டேக்கு க்ளோஸ் பண்ணணும். அதாவது இது ஒரு டேக், இந்த டேக் இங்க ஆரம்பிக்குது. ஓகே, இங்கே HTML டேக் முடியுது. அதுக்குள்ள வந்து ஹெட்டுன்னு இருக்கு பாருங்க. ஹெட் இங்க ஆரம்பிச்சு ஹெட் இங்க முடியுது. ஹெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா டைட்டில் டேக் இங்க ஆரம்பிச்சு ஓகே இங்க முடியுது. அதுக்குள்ள டைட்டில்ல இதுக்கு வந்து எந்த டேக் கிடையாது. இது வெறும் டெக்ஸ்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். எந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது ப்ரௌசர்லங்கிறத நம்ம பார்ப்போம். இது பாடி டேக் இங்க ஆரம்பிச்சு ஓகே இங்க முடியுது. புரிஞ்சுதுங்களா? இதை நான் இப்போ எப்படி சேவ் பண்றேன் பாருங்க. ஃபைல், சேவ் ஆஸ் கொடுத்துட்டு ஓகேவா, பாருங்க இதே ஃபோல்டர் மேல ஸ்ட்ரக்சர் பேசிக்ஸ்ல ஓகே ஓகே ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, என்ன கொடுக்குறோம் பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு HTML ப்ரோக்ராம், ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேவா? வெல்கம் டாட் மறக்காம HTML கொடுத்துட்டு அந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணுங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. ஓகே, சேவ் கொடுத்த உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க போய் சேவ் ஆயிடும் அந்த வெல்கம்ன்றது. ஓகேவா? இது நீங்க இப்ப டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? வெல்கம் டாட் HTML இங்க தெரியுதா? ஓகே, வேணா அந்த ப்ரோக்ராமோட அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க, தெளிவா இருக்கும். ஓகே, வேணும்னா இங்க நீங்க டைட்டிலுக்குள்ள என்ன சேஞ்ச் என்ன டைப் பண்றீங்களோ அது இந்த இடத்துல வரும். புரியுதா? சாரி, அது இந்த இடத்துல வரும். தெரியுதா? டைட்டிலுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கிறோமோ, ஹாய் வெல்கம் டு HTML கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மேல இங்க தெரியுது பாருங்க, ஹாய் வெல்கம் டு HTML. அதுதான் டைட்டிலுக்கான இடம். சரியா? இப்போ நான் இங்க போயிட்டு இஃப் ஐ எம் கிவிங் ஹாய் ஃப்ரெண்டு, ஓகேவா, ஃபைல் சேவ் கொடுக்குறேன். கொடுத்தா சேவ் கொடுத்துட்டு இப்போ நான் ரீலோட் திஸ் பேஜ், அதான் ரெஃப்ரெஷ் பண்றேன். பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேல இது சேஞ்ச் ஆகும் பாருங்க. இந்த ஹாய் வெல்கம் டு HTML மட்டும்தான் இருக்கு. இப்போ வந்து ஓகே என்ன பண்றோம், ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு HTML மாத்தி இருக்கிறோம். திருப்பி சேவ் பண்ணிட்டு ஓகே இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா நல்ல கவனிக்க, மேல அது ஹாய் ஃப்ரெண்டுன்னு மாறும். அவ்வளவுதான், மாறிடுச்சா? இதுதான் நீங்க வந்து ஒரு HTML ப்ரோக்ராம் எழுதியிருக்கீங்க. புரியுதுங்களா? நீங்க வந்து எந்த ஒரு வெப்பேஜ், இப்ப பாருங்க கூகுள் வெப்பேஜ், இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சர்ச் கொடுத்தீங்கனாலும் அதுவும் HTML தான் ஆரம்பிக்கும். எல்லாமே HTML ஃபார்ம் தான், எல்லாமே HTML ப்ரோக்ராம்ல தான் எழுதியிருக்காங்க. அப்படின்ட்டு இங்க வந்து அப்படின்ட்டு இல்ல, அப்படின்ட்டு இல்ல, எல்லாமே ஓகே HTML யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, எல்லா வெப்பேஜுமே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. சரியா?
ஓகே, சரி. இதுல இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் எங்க வருதுன்றத இப்ப பார்க்க போறோம். இப்ப நான் ஒண்ணுமே பண்ணல. ஓகே, புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த ஹெட்டுக்குள்ள ஓகே டைட்டில் கீழே இங்க பாருங்க, நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்படிதான் எழுதுவாங்க ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, SCRIPT ஸ்கிரிப்ட். ஓகே, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிட்டு அடுத்தது டைப்பு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள நல்ல கவனிங்க, டெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஓகே ஜாவா ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் ஸ்லாஷ் ஓகே ஓகே ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, அடுத்தது ஓகே பிகாஸ் இந்த கோடு நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதுனது. நான் இப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஓகே, இங்கேயும் ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த கோடு எழுதிக்கணும். எழுதிட்டு சாரி ஓகே அந்த ஸ்கிரிப்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஓகே ஓகே ஸ்கிரிப்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணுறீங்க. எந்த டேக்கை ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணணும். டேக்னு நான் சொல்றது இது ஒரு டேக். இந்த டேக் இங்க ஆரம்பிச்சிருக்கு, இந்த டேக் இங்க முடியுது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஹெட் டேக் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. ஓகே, ஹெட் டேக்குக்குள்ள டைட்டில்னு ஒரு டேக் இருக்கு, அப்புறம் ஸ்கிரிப்ட்னு ஒரு டேக் இருக்கு. புரியுதுங்களா? அப்புறம் ஸோ இப்போ HTML டேக்குக்குள்ள வந்து எத்தனை டேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்னு ஒரு டேக் இருக்கு, அப்புறம் பாடின்னு மொத்தம் 2 டேக் இருக்கு HTML டேக்குக்குள்ள. புரியுதுங்களா? இப்போ நான் ஸ்கிரிப்டுக்குள்ள என்ன பண்ண போறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சரியம் வரும். அலர்ட் ஹாய் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஓகேவா? இதை நான் சேவ் பண்றேன். புரியுதா? இப்போ நான் என்ன இப்போ நான் வந்து புதுசா சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் எழுதியிருக்கிறேன்ல. ஓகேவா? அதுக்காக நீங்க ஏதாவது கோடிங்ல சேஞ்ச் பண்ணீங்கன்னா உடனே சேவ் பண்ணணும். கண்ட்ரோல் S கொடுக்கலாம், இல்லை சேவ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நான் இங்க பாருங்க ரீலோட் பண்றேன், இல்லைன்னா ரெஃப்ரெஷ் பண்றேன். பலவா இருக்கு பாரு என்ன இருக்குது. ஸ்கிரிப்ட் டைப்பு க்ளோஸ். இது பாருங்க, இதை நான் இப்போ வந்து சின்டாக்ஸ் எரர்லாம் பண்ணியிருக்கேன். ஜாவா ஸ்கிரிப்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணல, சாரி டபுள் கோட்ஸை நான் வந்து க்ளோஸ் பண்ணல. ஓகேவா? இப்போ வரும் ஃபைல் சேவ். நல்லதுதான். ஸோ நீங்க கவனிக்க வேண்டியது வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது ஓகேவா, இது ஏன்னா அதுக்கு அப்பதான் புரியும். இது எல்லாத்தையும் முக்கியம், இங்க ஆரம்பிச்சு இங்க முடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் முக்கியம். ஓகே, ரெஃப்ரெஷ் கொடுங்க. வந்துருச்சா ஹாய் ஃப்ரெண்டுன்ட்டு? ஸோ இது உங்களுக்கு எங்கிருந்து எக்ஸிக்யூட் ஆகுது? உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகுது. புரிஞ்சுதா மக்களே? ஓகே, இதுதான் நம்முடைய என்ன சொல்றது, அதாவது இன்ட்ரோ. ஸோ உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, அது வந்து எப்படி HTML ஃபைலோட அசோசியேட் ஆகிருக்கு, HTML கூட எப்படி ஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு ப்ரௌசர்ல எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத அழகா காமிச்சிருக்கேன். இந்த கிளாஸ் வந்து நாவிஸ் லேர்னருக்கு ஓகே, ஸ்கூல் குழந்தைகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? முதல்ல அவங்க வந்து அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த HTML நம்ம இது மாதிரி எழுதியிருக்கிறோம். இப்படிதான் நீங்க பாக்குற வெப்பேஜ் எல்லாமே இருக்கும், கூகுள்ல இருந்து எல்லாமே. ஓகே, உங்களுடைய மொபைல் போன்லயும் ஓகே உள்ள பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு குரோம் ப்ரௌசர்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த HTML டேக் இருக்கும். ஓகே, ஆனா வந்து மொபைல் போன்ல வந்து சோர்ஸ்லாம் பார்க்க முடியாது, எனக்கு தெரியல. ஓகேவா? ஓகே, ஆனா வந்து கம்ப்யூட்டர்லயும் உங்களுடைய லேப்டாப்லயும் நீங்க ப்ரௌசர்ல ஏதாவது வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா ஓகே, அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா அது ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இது வந்து இதுக்கு போயிருக்கேன், கூகுளுக்குள்ள ரைட் கிளிக்கு வியூ பேஜ் சர்ச் கொடுத்தீங்கன்னா ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா HTML டேக்ல தான் உருவாயிருக்கும். புரியுதுங்களா? ஓகே, இங்க பாருங்க நம்ம பார்த்த ஹெட் எல்லாம் வருது பாருங்க.
ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க, மெட்டாலாம் வேண்டாம். ஓகேவா, மெட்டா அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஓகேவா, நான் உங்களை அழகாக கொண்டு போகிறேன். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது வந்து, ஓகேவா, ஒரு வெப்பேஜ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு HTML தேவை. ஓகே, HTML-க்குள்ள தான் ஜாவா ஸ்கிரிப்டுக்கான கோடு எழுதுவோம், அவ்வளோதான். சரியா? ஓகே, தெளிவாக இருக்கீங்களா? ஓகே, சரி மக்களே, நம்ம வந்து அடுத்த கிளாஸில் சந்திப்போம். ஓகே, பாய், டேக் கேர்.